நிலைமை பேர் அன்று 3000 மேலே படித்தார்கள். இன்று 1000 குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். அன்று ஆங்கில கல்வி 20 மெஸ்டோல் இல்லை, இன்று 2 மேல் இருக்கின்றது. அது ஒரு காரணம். இருந்தாலும் நீங்கள் பல ஊர்களிலிருந்து பல தேசத்திலிருந்து இந்த பள்ளியை படித்த முதல் உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பாடத்தை பள்ளி கொடுத்த ஆசிரியர்களெல்லாம் பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தின் காரணமாக இங்கே வந்திருக்கின்றீர்கள். உங்களை எல்லோரையும் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். எங்கிருந்தாலும் என்றைக்கும் சொல்கிறேன், 2 வரும் ஒரு வருடத்துக்காக நீங்கள் சந்தித்து இப்படியெல்லாம் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய வேண்டும் ஏற்றுக்கொண்டு மீண்டும் உங்களெல்லாம் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம அவங்கள கௌரவிக்கிறதுக்காக நம்ம இப்போ ஒரு பொன்னாடை போற்றி இங்க இருக்கிறவங்கள வரவேற்போம். இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வெளியில் போய் நிறைய இடத்துல நம்ம வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறோம். அப்போ நம்ம முன்னாள் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம இந்த பள்ளிக்கான ஒரு சின்ன பங்களிப்பாக இன்னைக்கு ஒரு சின்ன பங்களிப்பு அளிக்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5 பேர் முன்னாடி வரலாம். பாய்ஸ் எல்லாரும் ஒரு 3 to 5 people மேலே வாங்க ஸ்டேஜுக்கு. Now I would like to welcome Mrs. Renika Devi ma'am, our former principal, to address this event. Thank you. Good morning to all, including our respected secretary, president and the management members. My dear teachers who have strived with me in building the future of our students. Let me call you as students, though you have gone out of the institution, you are my still students. Adult students who are well established in different areas of the country. I am very happy and proud to see you all well settled in different fields. And yesterday you had some inspiration speech and motivational ideas which I heard was given to the students of the present generation. I am very elated to see that. I just pray God that you would all should flourish in such a way. You should get the name, you should just give the name and fame to your parents, to your teachers and myself, because we did our job. Myself, I didn't do it alone. Myself and my teachers did the job, and I'm happy that we are now in different areas of what is that, I should say, education fields. Thank you. I don't want to take you much time and speak, because during your tenure in this institution as students, I have given a lot of things to you. I have just striked you, I have talked to you in a soft manner, I have dealt in many ways with you. So that is enough, I think, which has brought you to this level. I am happy. That let me just live with this energy throughout my life. Whenever I see my students in different positions, I think there is a student named Parameshwar. Did he come? No, he told me the other day, he called me and he told me, I'll meet you, miss. So I was just thinking, who is that Parameshwar? I didn't meet till so far. So happy, you have gone to a very high level.
So, nothing to speak. Now I would like to invite Mr. Periyaswamy, current Secretary of Navarasam, to address like few words. Thank you. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பள்ளியூத்தின் காவல் தெய்வமாகிய மாரியம்மன் அருள் பெற்று இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன். நவரச நாயகராம் டாக்டர் டி குமாரசாமியால் இடப்பட்ட விட்டு என்று ஆலமரமாய் வேர்விட்டு விழுதூன்றி கம்பீரமாய் விரிந்து நிற்கிறது. இந்த ஆலமரம் நிழலில் தங்கி சென்ற பறவைகளே, மாணவ செல்வங்களே, பல்வேறு நாடு இடங்களில் பணிபுரிந்தும் தொழில்களில் சிறந்து விளங்கி வருகிறார்கள். சான்றோன் என்றுற சொல்லை தாய் கேட்டு அகம் மகிழ்ந்தது போல் நாங்களும் மகிழ்ந்து பெருமிதத்தோடு வருகை புரிந்துள்ள முன்னாள் மாணவ செல்வங்களை உள்ளன்போடு வாழ்த்துகிறேன். கல்லை செதுக்கும் போது வலிக்குமே என்று நினைக்காமல் சிலையானாலும் உலகமே போற்றும் என்று உயரிய எண்ணத்தோடு சிலைகளை செதுக்கிய சிற்பிகளாய் ஆசான் பெருமக்களையும் உள்ள மகிழ்ந்து அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை கூறுகிறேன். அறத்தோடு ஆளுமை பண்பை வளர்த்து அறிவு சான்ற மாணாக்கர்களை நல்ல நெறியிலே நெறிப்படுத்திய முன்னாள் முதல்வர் அவர்களையும் பெருமகிழ்வோடு வாழ்த்துகிறேன். கல்வி என்பது கற்றலுக்கான இடம் மட்டுமில்லாமல் நல்ல அறிவார்ந்த செயல்களையும் பயன்பாடுகளையும் நல்ல ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுக்கும் போதிமரம் நம் நவரசம் பள்ளி. ஆம், அம்மரத்தின் அடியில் இன்று பாச பறவைகளாய் மலரும் நினைவுகளோடு ஒன்று கோடி மகிழும் தருணம் இது. வித்தாய் விளங்கிய குமாரசாமியின் மூச்சுக்காற்றோடும் அவர்களோடு இணைந்து செயலாற்றிய தலைவர் பொருளாளர் என்று உங்களோடும் நாங்களும் மலரும் நினைவுகளை நினைவு கூர்ந்து வாழ்த்துகிறோம். நட்பு என்பது கடிகாரம் நின்றுவிட்டால் காலமும் நின்றுவிடுமோ என்ன? அதை போல்தான் நம் நட்பு. நம் சந்திப்பு நின்றுவிட்டாலும் நம்முடைய நட்பு என்றென்றும் நம்மோடு தொடர்ந்து கொண்டே இருக்கும். இவ்வுலக வாழ்க்கையில் சம்பாதித்துக் கொள்ள வேண்டிய குணங்கள் எல்லாவற்றிலும் மிக மிக உயர்ந்தது பொறுமை என கூறி அனைத்து முன்னாள் முதல்வர், ஆசிரியர், மாணவர்கள், தலைவர்கள் அனைவரும் பல்லாண்டு நீடோடி வாழ்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நான் மிஸ்டர் சின்னசாமி, கரண்ட் ட்ரெஷரர் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். முன்னாள் முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இந்த ஏற்பாடு செய்த பிரகாஷ், அருகில் உள்ள பிரகாஷ் அவர்களும் அவருடைய சேர்ந்த நண்பர்களும் இந்த 15 நாட்களாக இந்த ஏற்பாட்டை செய்தார்கள். இந்த ஏற்பாட்டின்படி நாம் அனைவரும் இதில் கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. முன்னாள் ஆசிரியர் பெருமக்களையும் உங்களையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்றால் இன்று நீங்கள் எல்லாம் உயர்ந்த நிலையில், நல்ல நிலையில் இருக்கிறீர்கள். இங்கு படித்தவர்கள் IAS ஆகவும், டாக்டர்களாகவும், இன்ஜினியர்களாகவும் உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள். இதுவே எங்களுக்கு பெருமை. மேலும் நீங்கள் மென்மேலும் வளர வேண்டும். ஆசிரியர் பெருமக்களும் நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். இப்பொழுது திரு செந்தில் அவர்களை மேடைக்கு வந்து வரவேற்புரை அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த முன்னாள் மாணவர் சந்திப்பு 2098 ஆண்டு மாணவர் சந்திப்பு நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே, இப்பொழுது முதல்வராக இருக்கின்ற முதல்வர் அவர்களே, பொருளாளர், செயலாளர் மற்றும் CBSE பள்ளியின் செயலாளர், முன்னாள் முதல்வர், எந்நாளும் முதல்வராக இருக்கின்ற இந்த முன்னாள் முதல்வர் அவர்களே,
மற்றும் இங்கே